பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் படித்து வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் அதா உபர்லிசதா என்கிற இந்த பாட வகுப்பில் நாங்கள் இப்பொழுது ஜவாசிமுல் முதாரியான ஃபியலுக்கு ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில்களை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். குறித்த பிடிஎஃப்ல 145வது பக்கத்திலிருந்து எங்களுடைய இன்றைய பாட வகுப்பை நாங்கள் துவங்கலாம். அதாவது நூலாசிரியனுடைய அந்த மத்தின் பகுதியை நாங்கள் முடித்துவிட்டு அடுத்ததாக ஷர்ஹு பகுதிகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் லம்மா இன்கதா அல் கலாமு அலாமா என்சிபு அல் ஃபிஅல் அல் முதாரிய என்று தொடங்கக்கூடிய அந்த வரிகளில் இருந்து இன்றைய எங்களுடைய புதிய பாடத்தை நாங்கள் துவங்கலாம். லம்மா இன்கதா அல் கலாமு அலாமா என்சிபு அல் ஃபிஅல் அல் முதாரிய ஷரஅத்து ஃபில் கலாமி அலாமா யஜ்ஸிமுஹு வல் ஜாஸிமு தர்பானி. லம்மா இன்கதா அல் கலாம், இன்கதா என்கதிங்கிறது இன்தஹா என்தஹி முடிவடைகிறது. லம்மா இன்கதா அல் கலாம் பேச்சு முடிவடைந்த போது, லம்மா இன்தஹா அல் கலாம் அந்த அர்த்தம். அலாமா ஒன்றை பற்றிய பேச்சு, அல் கலாமு அலாண்டது ஒன்றை பற்றிய பேச்சு. என்சிபு அல் ஃபிஅல் அல் முதாரிய முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யுமே அவ்விதமான ஒன்றை பற்றி. முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்கின்ற ஒன்றை பற்றினால் நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களை பற்றி பேசுகிற அந்த பேச்சு முடிவடைந்த போது ஷரஅத்து நான் ஆரம்பித்தேன், ஃபில் கலாமி பேசுவதை நான் ஆரம்பித்தேன், அலாமா ஒன்றை பற்றி பேசுவதை நான் ஆரம்பித்தேன், யஜ்ஸிமுஹு அதற்கு அது ஜெசிம் செய்யுமே, அதற்குன்ற முதாரியான ஃபியலுக்கு அது ஜெசிம் செய்யுமே அவ்விதமான ஒன்றை பற்றி பேசுவதற்கு நான் ஆரம்பித்தேன். அந்த வரியில் என்ன சொல்ல வர்றார் என்றால், அதாவது இதுவரை காலமாக அல்லது இதுவரை நேரமாக நாங்கள் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசினோம். அன், லன், கை, இதன் சம்பந்தமாக விரிவாக பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இப்போ நம்ம ரெண்டாவதாக நம்ம எதை பற்றி பேச போறோம் என்றால், முதாரியான ஃபியலுக்கு ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில்கள் இருக்குது, அதை பற்றி சொல்லுவோம். அப்போ நவாசிபுல் முதாரி பேசி முடிஞ்சு இப்போ ஜவாசிமுல் முதாரி பேச போறோம். ஜெசிம் செய்யக்கூடியவை ஜவாசிம் என்கிறது ஜஸம யஜ்ஸிமு ஜஸ்மன் ஃபஹுவ ஜாசிம், ஜாசிமுன் ஜாசிமான ஜாசிமுன ஜாசிமத்துன் ஜாசிமத்தான் ஜாசிமாத்துன் வ ஜவாசிமு. அப்போ ஜவாசிம் என்கிறது கைர் ஆக்கில் பன்மை, கைர் ஆக்கில் பன்மைக்கு தான் அது, அதுகள் தான் அந்த வசன் வரும். ஃபவா இல் வசன் சொல்றது அதுக்கு தான் வரும். நவாசிப், ஜவாசிம், அவாமில் அப்படின்னு சொல்றது. ரைட். அப்போ வல் ஜாசிமு தர்பானி ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில் ஜெசிம் செய்யக்கூடியது இரண்டு வகையுடையது. லர்புன்றது வகைக்கு சொல்றது, லர்புன்னா நவ். அப்ப அல் ஜாசிமு லர்பானி என்றால் அல் ஜாசிமு து லர்பைனி என்றால் ஒன்று ரெண்டாக இல்லாது, ஒன்று ரெண்டாகாது. ஜெசிம் செய்யக்கூடியது ரெண்டு வகைன்னு சொல்றது, ஜெசிம் செய்யக்கூடியவைகள் ரெண்டு வகைன்னு சொல்லலாம். ஜெசிம் செய்யக்கூடியது ரெண்டு வகைன்னு சொல்ல இயலாது, அப்படி ஒன்று ரெண்டாக இயலாது. அப்ப எனவே அந்த அல் ஜாசிமு து லர்பைனி ரெண்டு பங்கை உடையது என்ற கருத்து மறைமுகமாக அங்க இருக்கு. ஜெசிம் செய்யக்கூடிய ஆமிகள் இரு வகை. ஜாசிமுன் லிஃபிஅலின் வாஹிதின் ஒரே ஒரு ஃபியலுக்கு, என்ன லிஃபிஅலின் வாஹிதினா ஒரே ஒரு ஃபியலுக்கு ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில். இன்னொன்று வஜாசிமுன் லி ஃபிஅலைனி இரண்டு முதாரியான ஃபியலுக்கு ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில். அப்படி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அப்ப ஜவாசிம் ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில்களை ரெண்டுக்கா பிரிக்கிறாங்க. ஒரு முதாரியான ஃபியலுக்கு மாத்திரம் ஜெசிம் செய்யக்கூடியவை, இரண்டு முதாரியான ஃபியல்களுக்கு ஜெசிம் செய்யறால் ஒன்று ஷரத்து மற்ற ஜவாபா வரும், ஷரத்தும் ஜவாபும் வரும். ஃபல் ஜாசிமு ஜெசிம் செய்யக்கூடிய ஆமீலானது லிஃபிஅலின் வாஹிதின் ஒரு ஃபியலுக்கு மாத்திரம் ஜெசிம் செய்யக்கூடிய அந்த ஆமில், அந்த காரணிகள் இல்லையா, லம், லம்மா, லாமுல் அமர், லாலின் நஹின்னு வருமே, அது அந்த ஒரு முதாரியான ஃபியலுக்கு மாத்திரம் ஜெசிம் செய்யக்கூடிய ஆமிலானது ஹம்சத்து உமூரின், அல்லது ஜெசிம் செய்யக்கூடியது ஹம்சத்து உமூர், 5 அம்சங்களாகும். அப்போ ஒரு முதாரியான ஃபியலுக்கு மாத்திரம் ஜெசிம் செய்யக்கூடிய ஆமில்கள் 5 இருக்குதுன்னு சொல்றாரு. அஹதுஹா அவைகளில் ஒன்று, அஹதுல் எனது ஹம்சா அந்த 5ல ஒன்று என்னென்றால் அத்தலபு, தலபு ஃபியல் ஆகும் சொல்றாரு. தலபு ஃபியல் அப்படிங்கிறாரு. தலபுன்னு என்ன அர்த்தம்?
அம்ரு நஹி, அம்ரு நஹி இஸ்திஃப்ஹாம், அம்ரு நஹி இஸ்திஃபாம் வரும். அதே மாதிரி தமன்னி, தரஜி, அருள், தஹ்லீதுன்னு எல்லாம் இருக்குது. தலபுடைய வகைகள் பல இருக்குது. துவாவுடைய கருத்துக்கு வர ஃபியல்கள் இப்படி இருக்குது. ஆனால் கூடுதலாக நம்ம இந்த அம்ரு நஹியத்தான் தலபு ஃபியலுக்குள்ள சொல்ற கூடுதலா. அஹதுஹா அத்தலப், அவைகளில் ஒன்று தலபு ஃபியலாம். தலபுனா அம்ரு நஹி அப்படி விளங்கிடுங்க. வதாலிக்க, அது எப்ப என்றால் வதாலிக்க அது அன்னஹு இதா தகத்தமலனா லஃப்துன், இதா தகத்தமலனா லஃப்துன், ஒரு சொல் முந்தி வந்தால் ஆகும். ஒரு சொல் முந்தி வந்தால் ஆகும். தகத்தமன முந்தி வாரது லஃப்ல். தாலுன் அலா அம்ரின், அம்ரை அறிவிக்கக்கூடிய ஏவல், அம்ரை அறிவிக்கக்கூடியதாகிய ஒரு சொல் முந்தி வந்தால், எங்களை முந்தி வந்தால். அவு நஹி அலா அம்ரின் அவு நஹியின், நஹியை அறிவிக்கக்கூடிய, அவு இஸ்திஃப்ஹாமின் அல்லது இஸ்திஃப்ஹாமை அறிவிக்கக்கூடிய, இஸ்திஃப்ஹாம்னால் கேள்வி கேட்கிறது சொல். அவு கைரி தாலிக்க, சாரி அதானே, அவு கைரி தாலிக்க மின் அன்வாய் தலபி, அல்லது அவு கைரி தாலிக்கிற அது அல்லாதவை, அம்ரு நஹி இஸ்திஃபாம் அல்லாத வேற எதுண்டா துஆ, தமன்னி, தரஜி அதெல்லாம் வரும். அவு கைரி தாலிக்க மின் அன்வாய் தலபி, தலபுடைய வகைகளில் நின்றும் அது அல்லாத ஏதாவது வேற ஒன்று அறிவிக்கக்கூடிய ஒரு லஃபல் முன்னால் முந்தி வந்தால் ஆகும். வஜாஅ பஅதஹு, அதற்கு பிறகு வந்திருக்கும். ஃபியலுன் முதாரியுன், ஒரு முதாரியான ஃபியல் வந்துவிட்ட நிலையில், அந்த வாவுஹால். அப்போ அதற்கு பிறகு ஒரு முதாரியான ஃபியல் வந்துவிட்ட நிலையில். முஜர்ரதுன் மினல் ஃபாஇ, ஃபாவை விட்டும் நீக்கப்பட்ட. முஜர்ரது என்ற அர்த்தம் வந்து நீங்கிய. அதாவது அசில்ல ஜர்ரது என்று சொல்றது தெரியுமா? ஜர்ரதுன்னா ஒன்றுமே இல்லாம நிர்வாணமாக ஆக்குறது. உதாரணமாக ஜர்ரதல் மலாபிஸ் என்றால் சும்மா ஆடையை முழுமையாக கலட்டுறது. அதான் அசில் சொல்லாதான். ஜர்ரதுன்றது நீக்கிறது, முழுமையாக என்னது நிர்வாணமாக ஆக்குறது. அவ முஜர்ரத் மினல் ஃபன, ஃபாவை விட்டும் முழுமையாக கலட்டப்பட்ட நீக்கப்பட்ட அந்த மாதிரி வந்த ஒரு முதாரியான ஃபியல் அதற்கு பிறகு வந்துவிட்ட நிலையில். இப்போ ஃபாவை விட்டும் நீங்கினால் உங்களுக்கு பொதுவாக தெரியும், ஃபாவு சபபியா ஃபாவு சபபியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்மறைஞ்ச அசுல் செய்கிற விஷயத்தில். அந்த ஒரு அம்ரு ஒரு தலபு ஃபியலுக்கு பிறகு ஃபாவு சபபியா வந்தால் நம்ம அன்ன மறைச்சி அசுல் செய்வோம். ஒரு தலபு ஃபியலுக்கு பிறகு உதாரணமாக உதுருஸ் ஜய்யிதன் ஃபதன்ஜஹ ஃபில் இக்திபாரி, நீ நல்லா படி, அப்படி நீ படித்தால் பரீட்சையில் பாஸ் ஆகி விடுவாய். அப்போ இந்த ஃபதன்ஜஹ ஃபா வந்திருக்கு. இப்படி இந்த ஃபா வராட்டி நம்ம ஜிஸ்ம் செய்வோம். எப்படி உதுருஸ் ஜய்யிதன் தன்ஜஹ் ஃபில் இக்திபார், தன்ஜஹ் ஃபில் இக்திபார் என்று சொல்லி ஜிஸ்ம் செய்யும். அதைத்தான் அவர் சொல்ல வரான்னு கேட்டால் வஜாஅ பஅதஹு, அந்த அம்ரு தலபு ஃபியலுக்கு பிறகு வந்திருக்குது ஒரு முதாரியான ஃபியல். அது எப்படி முதாரியான ஃபியல்? முஜர்ரத் மினல் ஃபா, ஃபாவை விட்டு நீக்கப்பட்ட. வ குஸித பிஹில் ஜஸா, இன்னும் அந்த ஃபியலை கொண்டு ஜஸா நாடப்பட்டால். ஜஸா என்றால் என்னது? அந்த ஜவாபுக்கு சொல்றது. ஜஸான ஜவாப், ஜவாப் அதன் மூலம் நாடப்பட்டால். ஃபஇன்னஹு யகூனு மஜ்ஸூமன், ஃபஇன்னஹு யகூனு மஜ்ஸூமன், அப்போது அது ஜிஸ்ம் செய்யப்பட்டதாக ஆகிவிடும். பிதாலிக்க தலபி, அந்த தலபு ஃபியலை கொண்டு ஜிஸ்ம் செய்யப்பட்டதாக ஆகிவிடும். லிமா, ஒன்றின் காரணமாக. லிமா என்றால் ஒன்றின் காரணமாக. பிசபபி மாதிரி அர்த்தம் அதுக்கு. லீமா ஒன்றின் காரணமாக. ஃபீஹி, அதிலே இருக்கின்றது அவ்விதமான ஒன்றின் காரணமாக. மின் மஅன ஷர்த்தி, ஷரத்துடைய அர்த்தத்தில் நின்றும் தான். அந்த மின்னுக்கு அது பயான் ஜார் இல்லையா அது. அப்போ ஷரத்துடைய அர்த்தத்தில் நின்றும் தான் அதில் இருக்கின்றது அவ்விதமான ஒன்றுக்காக வேண்டி. அந்த வரியில் என்ன சொல்ல வர்றாருனால், அதாவது முதாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடியவைகள்ல முதலாவது தலபு ஃபியல்னு சொல்லுவோம். தலபு ஃபியல்னால் அம்ரு நஹி இஸ்திஃப்ஹாம் துஆ இந்த கருத்தில் வரக்கூடியவைகள் தலபு ஃபியல். அப்போ அந்த தலபு ஃபியல் ஒன்று முந்தி அதுக்கு பிறகு ஒரு முதாரியான ஃபியல் வருது. அந்த முதாரியான ஃபியல்ல ஜவாபுடைய கருத்து நாடப்பட்டால், நாடப்பட்டு ஃபாவும் அதில் இருக்கக்கூடாது. இதில் அந்த ரெண்டாவது வந்த ஜவாபான அந்த ஃபியல்ல என்ன வந்திருக்கக்கூடாது, ஃபாவும் வந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டங்கள்ல நம்ம ஜிஸ்ம் செய்வோம். எப்படி உதுருஸ் ஜய்யிதன் தன்ஜஹ் ஃபில் இக்திபார். நாங்கள் சொல்லுவோம், வா நான் உனக்கு படிப்பிக்கிறேன். தஆல் உஅல்லிம்க, தஆல் நீ வா, உஅல்லிம்க நான் உனக்கு படிப்பிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது. அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம் என்னது, நேர காலத்தோட போ நீ அதை பெற்றுக்கொள்வாய்.
இதுஹப் முபக்கிரன் தஜித் தாலிக்க. அதே மாதிரி என்னது, நீ என்னைய சந்தி, நான் உனக்கு அதை கொடுக்குறேன். என்னது காபில் நீ பாதல் அசர், உதாரணமாக என்னது ஓ தீக்க, அந்த மாதிரி ஓ தீக்கிறது ஓ தீக்கன்னு சொல்லி யா ஒன்று இருக்கும், ஜிஸ்முக்காவனே அது செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுவான், நீ போ என்ன செய்வா, நீ போன்னு சொல்வதை விட என்னது இப்படி சொல்லலாம் இல்லையா, நீங்கள் காசை கட்டுங்க நான் உங்களுக்கு பில்லை தாரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இது ஃப அல் மால், அது இது ஃப அல் ஃப்ளூஸ், அதுக்கப்புறம் தீக்க என்ன இப்போ அல் ஃபாத்தூரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த முன்னுக்கு ஒரு நிபந்தனை ஒரு ஒரு ஏவலை சொல்ல, அதுக்கப்புறம் என்ன இப்போ நம்ம ஜவாபு சொல்கிறது அது கூட இருக்குது. என்னது நாங்கள் சொல்லுவோம், என்னது கையை கழுவிட்டு வா சாப்பாடு தாரேன், அம்மா சொல்லுவார் அடிக்கடி, கையை கழுவிட்டு வாப்பா சாப்பாடு தருவேன், இல்லாட்டி உனக்கு பெல்ட் அடி இருக்குதுன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இது வந்து பரவலாக உள்ள என்னது ஒரு அமைப்பு அது. ஆனால் அதை ஆக்கள் இது என்னது ஆக்கள்னா நம்மட உஸ்தாது மாதிரி நமக்கு படிப்பிக்கிற நேரத்தில் அந்த முதாரியர் செய்யக்கூடிய ஆமில்களை லம் லம்மா லாமுல் அமர் லாலின் நஹின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர இந்த தலவை சொல்லிக் கொடுக்கறது மிக மிக குறைவு. ஏன்னா அதை கிரகிக்கிறது என்ன இருக்குது, ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கணும். அப்படி ஒரு அறிவு இருந்தால்தான் அதை சரியா கிரகிக்கலாம். ஓ இதுவும் ஒரு ஜிஸ்ம் செய்கிற ஆமில்ங்கிறத விளங்கெடுக்கணும். அப்படி இல்லாட்டி சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம லம் லம்மா லாமுல் அமர் லாலின் நஹி இந்த இவைகள் தான் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள்னு சொல்லி சுமையை மாற்றிட்டு போயிடலாம். அடுத்தது பாருங்க, ஏன் அதுக்கு ஜெஸ்ம் நடக்குதுன்னு கேட்டால் அங்கே மறைமுகமான ஒரு ஷரத்துடைய அர்த்தம் இருக்குதுன்றாரு. லிமா ஃபீஹி மின் மஅன ஷரத். எப்படி இங்கே பாருங்க, உதாரணமாக நீ நல்லா படி நீ பாஸ் ஆகுவாய்ங்கிற வாக்கியத்தில் உதுருஸ் ஜெயிதன் தன்ஜஹ் ஃபில் இஹ்திபார் என்கிற அந்த வாக்கியம் மிக பரவலான வாக்கியம். அதை நல்லா நம்ம எடுத்து பார்த்தோம்னா பிடிக்கும். உதுருஸ் ஜெயிதன் ஃபஇன் ததுருஸ் ஜெயிதன், நீ நல்லா படித்தால் ஃபஇன் ததுருஸ் ஜெயிதன் தன்ஜே ஃபில் இஹ்திபார். அப்போ அந்த இன் என்கிறது மறைமுகமாக இருக்குது. அப்போ இன் என்ன செய்யும், ஒரு முதாரியான ஃபீலுக்கு ரெண்டு முதாரியான ஃபீலுக்கு நஸ்பு செய்யும், ஒன்று ஜெஸ்ம் செய்யும். சாரி, இன் வந்து ரெண்டு முதாரியான ஃபீலுக்கு ஜெஸ்ம் செய்யும். ஏன்னா முதலாவது ஷரத்து, ரெண்டாவது ஜவாப். இன் ததுருஸ் தன்ஜஹ், இன் ததுருஸ் ஜெயிதன் தன்ஜஹ் அந்த ஜெஸ்ம் செய்யும். எனவே அந்த மறைமுகமான இன்னுடைய அர்த்தம் ஷரத்துடைய அர்த்தம் இருக்கிற சுட்டியும் தான் அங்கே ஜெஸ்ம் நிகழுது அப்படிங்கிற அந்த வாதத்தை அவர் முன்வைக்கிறார். வனஇனி பி கஸ்தில் ஜெஸா, வனஇனின்னா நாங்கள் நாடுகிறோம், அனா யனி மஇனன் அர்த்தம் வந்து டு மீன் கருதுறது. வனஇனி நாங்கள் கருதுகிறோம், பி கஸ்தி அல் ஜெஸா, ஜெஸான ஜவாப் இல்லையா, ஜவாபை நாடுவதன் மூலம் நாங்கள் ஜெஸா என்கிற சொல்லை நாடுவதன் மூலமாக நாங்கள் நாடுகிறோம். அன்னக துக்கத்திருஹு, அன்னக நிச்சயமாக நீ துக்கத்திருஹு அதை நீ ஏற்படுத்துவாய், முசப்பபன் அந்தாலிக்கல் முத்தகத்திமி முந்தி வந்த அந்த விஷயத்துக்கு காரணியாக நீ தக்குதிரிடலாம். அதாவது வனஇனி பி கஸ்தில் ஜெஸா, ஜெஸா என்று நாடுவதன் மூலமாக நாங்கள் எதை கருதுகிறோம் என்றால் அன்னக நீ துக்கத்திருகு அதை ஏற்படுத்துவாய், முசப்பபன் காரணியாக, அந்தாலிக்கல் முத்தகத்திமி முன்னால அந்த வந்த விஷயத்துக்கு காரணியாக நீ ஆக்குவாய் அப்படின்னு சொல்றார். காரணமாக்கப்பட்டதாக, ஏன்னா முசப்பப்னா காரணமாக்கப்பட்டதாக நீ ஆக்குவாய். அப்படின்னால் இப்போ உதாரணமாக நம்ம சொல்றோம் பாருங்க, இப்போ உதாரணமாக நம்ம பாருங்க சொல்லுவான், நீ படி பாஸ் ஆகுவாய் என்றால் பாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, படிக்கிறது. எனவே ஒரு அவளுக்கு ஒரு சபப் முசப்பப் அனுபவம் ஆறதை நீங்க அழகா பார்க்கலும். கமா அன்ன ஜெஸா ஷர்த்தி, ஷரத்துடைய ஜவாபானது கமா அன்ன ஷரத். அப்போ எப்படி கமா அண்ணு வந்தால் எடுப்பிலே போலன்னு கருத்து வாசிக்கிறல்ல. பொதுவாக கமாண்டு வந்தால் நம்ம போலன்னு தனி கருத்து வாசிப்போம். காஃபுக்கும் வறுமையான ஒரு காஃபுக்கும் கமா என்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கேண்டு மட்டும் வந்தால் இஸ்மோடு தான் வரும். உதாரணமாக நீங்கள் பாருங்க, ஜெய்துன் கல் அசதி, ஜெயித் சிங்கத்தை போல, ஜெய்னப் கல் கமரி சந்திரனை போல, அந்த க அபிக்க நீ உங்களோட வாப்பா மாதிரி, அந்தி க உம்மிக்கி நீங்க உங்களோட உம்மா மாதிரின்னு சொல்லுவோம். அப்ப காஃப் தனிச்சு வரும் பொழுது இஸ்மோட சேர்ந்து வரும். கமாண்டு வந்துட்டால் அதுக்கு பிறகு வரக்கூடியது வந்து பெரும்பாலும் ஒரு 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 ஃபியல் தான் வரும். உதாரணமாக கமா குல்த நீ சொன்னதை போல, என்னது நாங்கள் சொல்லுவோம் கமா குல்த நீங்க சொன்னது மாதிரி அப்படின்னு சொல்ற. அப்ப அதே மாதிரி வந்து என்னது கமா ஃபஹிம்த நீங்க புரிஞ்சது மாதிரி தான். அதே மாதிரி கமா அரஃப்த நீங்க அறிந்து வைத்திருப்பதை போலதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி கமா என்கிறது வந்து பெரும்பாலும் அது ஒரு ஒரு ஃபியலோட தான் கனெக்ட் ஆகி வரும். சரி, இந்த கமாவுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு இது கொண்டு வரைண்டா, என்ன ஒரு பெயர்ச்சொல் கொண்டு வருவதாக இருந்தால் கமாவுக்கு பிறகு அன்னை சேர்ந்து தான் வரும். கமா அன்ன ஜெஸா ஷர்தி, கமா ஜெஸா உ ஷர்தின்னு சொல்லல. அது
விளங்குதா உங்களுக்கு? இந்த கமாவுக்கும் அந்த க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரியலாம். அப்ப கமா அன்ன ஜஸா ஷர்தி, நிச்சயமாக ஷர்த்துடைய ஜவாபானது முசப்பபுன் காரணமாக்கப்பட்டிருப்பதை போல. இப்ப இங்குதான் அந்த போலன்னு கருத்து வருது. ஏன்னா அந்த அன்னவுடைய இஸ்மும் ஹபரும் கம்ப்ளீட்டா வந்ததுக்கு பிறகுதான் அந்த போலன்ற கருத்து முழுமையாக பிறப்பிக்கப்படும். அப்படி இல்லாட்டி என்னது அந்த கருத்து அங்க வழியாகாது. கமா அன்ன ஜஸா ஷர்தி, நிச்சயமாக ஷரத்துடைய ஜவாபானது முசப்பபுன் அன் ஃபிஅலி ஷர்தி, எனது ஷரத்துடைய ஃபியல், அதாவது நிபந்தனை கூட்டினுடைய அந்த வினைச்சொல் அதை தொட்டும் காரணமாக்கப்பட்டதாக இருப்பதை போல. வதாலிக்க ககௌலிஹி தாலவா, அல்லாஹ் அதுவாகிறது ககௌலிஹி தால், அல்லாஹினுடைய திருவசனத்தை போல. குல் தஆலவ் அத்லு, இந்த வசனத்தை தான் எல்லாரும் காட்டுவாங்க. குல் நபியை நீங்க சொல்லுங்க, அவரத்துக்கு ஒரு ஏவல் இருக்குது, அந்த ஏவல் அல்ல, அடுத்த ஏவல். தஆலவ், நீங்கள் வாருங்கள். நீங்கள் வாருங்கள்னு சொல்றது ஒரு ஏவல் வினை. இந்த ஏவல் வினைக்கு பிறகு அத்லு அப்படின்னு சொல்லி ஒரு முதாரியான ஃபியல் வந்திருக்கு. அது அசில் வந்து தலா எத்லு, ஒரு வா ஒன்று இருக்கும், அது ஒரு லாங்கலிமா முத்தான ஃபியல். அப்ப அத்லு என்கிற அந்த லாங்கலிமாவான ஃபியலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாவு ஹதுவு செய்யப்பட்டது ஜெசும் காரணமாகத்தான். ஜெசுமுக்கு நம்ம என்ன செய்வோம், லாங்கலிமாவுல அந்த வாவையாவை ஹதுவு செஞ்சிருவோம். அப்ப தஆலவ் அத்லு, அப்ப அசில் எப்படி இருக்கும், நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன். அப்ப நீங்கள் வந்தால் என்கிற அதுல வந்து நீங்கள் வந்தால் அத்தா ஏத்தி தானே. இப்ப நம்ம தால் வந்து ஒரு 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 ஃபியல் ஜாமிது தானே அது. அது ஒரு ஃபியல் ஜாமிது. ஃபியல் ஜாமிதுன்னு அர்த்தம் வந்து அதுக்கு ஒரு சர்ஃப் ஒன்று இல்லை, அதுக்கு மாதி முதாரி கெசாம் இல்லை. அது தஆல் தஆலா தஆல் தஆலயா தஆலவ் தஆலை அல்லது தஆலின்னு சொல்லுவானோல். தஆலை தஆலயா தஆலைன. அப்ப தஆல தஆலயா தஆலவ் தஆலை தஆலயா தஆலைன்னு தான் நம்ம சொல்றோம். தஆலைன்னு சொல்லலாம், தஆலின்னு சொல்லலாம், நம்ம ஏற்கனவே படிச்சவே நம்ம. சரி, அப்ப இது அதுல வந்து என்ன செய்யலாது, அதுல வந்து அதுக்கு மாதி முதாரி மஸ்தர் இஸ்மு ஃபாயில் ஃபுல்லாம் இல்லை. அது ஒரு ஃபியல் ஜாமி, ஃபியல் முத்தஸர்ரிஃப் அல்ல அது. ஸோ நம்ம அதுல கருத்தில் இருக்கக்கூடிய வேற ஃபியலை தான் எடுக்கணும். வந்தானுக்கு ஒரு 1000 ஃபியல் இருக்கு இல்லவா. ஜாண்டா வந்தான், வஃபதண்டா வந்தான், அத்தா யத்தீண்டா வந்தான், அப்ப கதிம யக்குத முன்னாள் வந்தான், இப்படி நிறைய சொல்லிருக்கு. இந்த எல்லா ஃபியற்கள்லையும் காலுக்கும் கைக்கும் 24 மணி நேரம் அடிப்படுகிற ஃபியல் அத்தா யத்தி. அத்தா யத்தினா வந்தான், அத்தா யத்தி தியானன். அப்ப அந்த சொல்லத்தை நம்ம போடணும். ஃபஇன் தஅது, நீங்கள் வந்தால் அத்லு அலைக்கும்ன்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதை தக்குதிரிடலாம். அத்லு அலைக்கும், நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன் அப்படின்னு. அதான் சொல்றாரு குல் தஆலவ் அத்லுங்கிறது. தகத்தமத் தலபு, இங்க தலபு ஃபியல் முந்தி வந்திருக்குது. அந்த தலபு ஃபியல் எது, ஒரு அம்ரு ஃபியல். வஹுவ தஆலவ், தஆலவ் என்பதாகும். வதஅஹர் அல் முதாரிஉ, ஒரு முதாரியான ஃபியல் பிந்தி வந்திருக்குது, அதுதான் அத்லு என்கிறது. அல் முஜர்ரது மினல் ஃபா, அது ஃபாவை விட்டு ஒளிஞ்சிருக்குதுன்னா ஃப அத்லுவ என்று ஃபா வரல. ஃபா வந்திருந்தா நஸ்பு நடந்திருக்கும். ஃப அத்லுவ என்று ஃபா வரல. அப்ப அல் முஜர்ரது மினல் ஃபா, ஃபாவை விட்டும் நீக்கப்பட்டதாவாகி முதாரியான ஒரு ஃபியல் பிந்தி வந்திருக்குது. வஹுவ அத்லு, அதுதான் அத்லு என்கிற அந்த ஃபியல் ஆகும். வகுசித பிஹில் ஜஸா, அங்க ஜவாபுடைய கருத்து நாடப்பட்டு இருக்குது. இதில் மஅனா, ஏனென்றால் அர்த்தமானது தஆலவ், நீங்கள் வாருங்கள், ஃபஇன் தஅது, நீங்கள் அப்படி வந்தால், அத்லு அலைக்கும், உங்கள் மீது நான் ஓதி காட்டுவேன் என்று இருக்கும். எனவே ஃபத்திலாவத்து அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காட்டுவது என்பதானது முசப்பபத்துன் காரணமாக்கப்பட்டதாக இருக்கிறது. அன்மஜீஹிம், அவருடைய வருகைக்கு காரணமாக்கப்பட்டதாக இருக்குது. அப்ப அவங்க வந்தா இவங்க ஓதி காட்டுவாங்க. அப்ப எனவே திலாவத்து என்கிறது வந்து காரணமாக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய வருகைக்கு. ஃபலிதாலிக்க, அதனாலதான் ஜுசிம, அந்த முதாரி என ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது. அத்துலு என்கிறது ஜிஸ்ம் செய்யப்பட்டிருக்குது, வாவு ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. வ அலாமத்து ஜஸ்மிஹி, அதுக்கு ஜிஸ்ம் செய்யப்பட்டதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, ஹதுஃபு ஆஹிரிஹி, அதனுடைய இறுதி ஹதுஃப் செய்யப்பட்டிருப்பது தான். வஹுவல் வாவு, அந்த அத்துலுல ஒரு வாவு ஒன்று இருக்கும், அது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது என்று சும்மா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எழுதியிருக்கிறான். வகவுலி ஷாயிரி, இன்னும் கவிஞரினுடைய ஒரு கூற்றையும் போல. கிஃபா நபிக்கு மின் திக்ரா ஹபீபின் வ மன்சிலி பிசுக்கத்தில் லிவா, அவ லவா பிசுக்கத்தில் லவாண்டா நான் படிக்கிறேன், லிவான்னு தான் நான் படமாக்கிறேன். பிசுக்கத்தில் லிவா பைனத் தஹூலி ஃப ஹவுமலி. இப்போ இந்த கவிதை வந்து மிக பிரபலமான நம்மளோட மாஸ்டர் இம்ரவுல் கைஸ் இருக்கார் இல்லையா, ஜாஹிலிய கால மன்னன். அதப்ப இம்ரவுல் கைஸ் அல் அல் கிந்தின்றதுப்பா, அவர் வந்து ஜாஹிலிய கால மிக மிக உலக புகழ் பெற்ற என்னது கவிஞர்களில் ஒருவர். அவர் வந்து ஒரு பிரபலமான
முஅல்லகா முஅல்லகாத்து சபுன்னு சொல்லுவாங்க. முஅல்லகாத்து சபு என்றால் கபாவில் தொங்குவிடப்பட்ட கபாவினுடைய திரைச்சீலையில தொங்குவிடப்படக்கூடிய அளவுக்கான ஃபேமஸான 7 கவிதை தொகுப்புகள் இருக்கு. அந்த முஅல்லகாத்து சபுல ஒன்று யார் இம்ருல் கைஸ் அவர கவிதைகள். அப்ப அப்படிப்பட்ட அந்த கவிதை மிக தரமான கவிதைகளை தான் கபத்துல்லாவில் கொள்கிறேன். அந்த காலங்களில் சூக்கு கால் என்னது அந்த மாதிரியானதுகளில் பாடப்பட்ட என்னது சொல்லுவாங்களே அதபியாத் ஷெரியா அதுகளில் பாடப்பட்ட கவிதைகளை தான் கொண்டு போய் அங்கே அடிப்பானோர். அதுலேயும் என்னது ஒரு இது இல்லாத ஒரு கொல்லப்படி இல்லாத கவிதைகளை தான் போடுவாங்க. கொல்லப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இலக்கணத்தில் இந்த பிள்ளையும் அதில் இருக்காது. அப்படிப்பட்ட தரமான கவிதைகள் இதில் ஒரு துண்டு தான் இந்த துண்டு இல்லையா? கிஃபா நபிக்கி மிந்திக்ரா ஹபீபின் நமோன்சிரின்ற ஒரு 86 அடிகளை கொண்ட தொடர் பாடல்கள் அது. அப்போ அதில் வந்து அவர் என்னது 2 பெண்களை வந்து அவர் காதலிக்கிறவர். அதில் ஒருத்தி வந்து உமைரா அப்படின்றவ, இன்னொன்று இருந்தால் வந்து அவளோட பேர் எனக்கு மறந்துட்டுப்பா, நல்ல பேர் உண்டு, அவளோட பேர் மறந்துட்டு எனக்கு அது கடையில். அப்போ அவள் அந்த 2 பேருக்காக வேண்டி அவர் பாடிய பாடல்கள் தான் அதில் இருக்குது. கூடுதலான பாடல்கள் வந்து அதாவது கொஞ்சம் இந்த செக்ஸ் மாதிரியான பாடல்களும் அதில் இருக்கத்தான் செய்யுது. அப்போ அதில் வந்து தான் ஒருத்தி வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை நான் சுசமாக சொல்லி முடிக்கிறேன். அவள் குளிக்கிறதுக்காக வேண்டி வந்து குளக்கரையில் உடுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் இவர் எடுத்துக்கிட்டு ஓடுவார். அப்படி அதில் அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு மாப்பிள்ளை. அப்போ இந்த இம்ரோல் கேஸை பற்றி சுசமாவட்ட கேட்கப்படுது. இம்ரோல் கேஸு நிலைமை என்னண்டு அது அவங்க சொல்லுவாங்க. நாளை மறுமை நாளில் நரகத்தில் ஒரு 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 என்னது வயிறு கிழிக்கப்பட்ட ஒரு கல்லுதை எப்படி வந்து அதனுடைய திருகை கல்லை சுற்றி கொண்டே இருக்குமோ அது மாதிரி நரகத்தினுடைய கொடியை சுமந்து கொண்டு அவன் இருப்பான் அப்படின்னு நம்பி அவங்க சொன்னான். அப்போ இந்த இம்ரவுல் கைஸினுடைய கவிதைகள் வந்து இலக்கணத்துக்கு பெயர் போனவை. அதெல்லாம் இந்த துண்டு வருது. நான் இதில் எல்லா மாதிரி கவிதைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன். எங்களோட வெப்சைட்லேயே நான் போட்டிருக்கேன். நான் பெருமைக்கு கதைக்கல, அது உண்மையாக நடந்த விஷயம் தான். நீங்கள் என்ன செய்யலாம், வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதில் இந்த பைத்தை நான் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன். அதில் மிக ஒரு தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்துகிற சில வரிகள் இருக்கு. அது அலா ஐயுஹல் லைலு தவீலு அலஞ்சரி என்னது பிசுபுஹேன் ஒமல் இஸ்பாஹு மிங்கி அம்சலி, மிக அருமையான எல்லாம் இந்த லாம்ல முடிகிற கவிதைகள். அதில் சொல்லுவார், அந்த ஒரு கவிதையில் அந்த ஆழ்ந்த காதல் கவலையை வெளிப்படுத்தார் பாருங்க. எப்படி சொல்றாருன்னால், அலா ஐயுஹல் லைலு தவீலு அலஞ்சரி, நீண்ட இரவே நீ விடியக்கூடாதா, பிசுபுஹின் என்னது ஒரு புலர்காலையோடு நீ விடியக்கூடாதா, ஒரு காலை பொழுது நீ அடையக்கூடாதா, இரவு நீ ஏன் இப்படி நீண்டு போயிருக்காய், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, விடிஞ்சத்தான் நிம்மதி வரும் அப்படின்னு போட்டு சொல்றாரு. ஒமல் இஸ்பாஹு மிங்கி பி அம்சலி, காலையாகினா தான் என்ன அது நல்லா ஆகிற போதா, காலையாகினாலும் அது அதே கவலை வந்து கொண்டு தான் இருக்கும். எனவே இரவு வந்தாலும் பகல் வந்தாலும் என்ன வந்தாலும் மனுஷனுக்கு இருக்கிற அந்த கவலை விட்டு போகுமா எனக்கு அப்படின்னு வாரு. அகர்ரகி மின்னி அன்ன ஹுப்பகி காத்திலி என்னது ஒமஹ்மா தமுரில் கல்ப எஃப் அலி சொல்றாரு மாப்பிள்ள பாருங்க. உனக்கு யாரு சொன்னது என்ற காதல் உன்னை கொலை செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கிட்ட சொல்லிப்பாரு, நான் உனக்காக வேண்டிய காரியத்தை செய்வேன், இந்த உள்ளத்துக்கு ஏவு உள்ளம் வேண்டியதை செய்யும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ள கொஞ்சம் என்னது காதல் என்னது தலைக்கிணத்துக்கு அடிச்சு கஷ்டப்பட்டு தான் மாப்பிள்ளை கலந்துருக்காருன்றது விளங்குது. பொதுவாக இனி கவிஞர்கள்னாலே எனது காதல் தானாங்க. மிக அரிதான சில கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை தத்துவங்களை படிச்சுக்காரு. அதுல ஒருத்தர் தான் அந்தர்த்துபுன் ஷத்தாத். அந்தர்த்துபுன் ஷத்தாத்தினுடைய வாழ்க்கை தத்துவ கவிதைகள் மிக அருமையானவை. அப்ப கிஃபா நபுக்கி மின் திக்ரா ஹபீபின் நமன் சரி. பொதுவாக சங்ககால இலக்கிய கவிதைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல ஜாகிலிய கால பாலைவன கவிதைகளை நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவாக வந்து காதலர்கள் என்ன செய்வாங்க என்றால், அவங்களுடைய காதலை எங்க வச்சு தொடங்கினாங்களோ அல்லது அவர்கள் வந்து அவருடைய காதலி எந்த இடத்துல வச்சு மீட் பண்ணினாங்களோ அந்த நினைவழியா தடயங்களில் நின்று கொண்டு அவர்களுடைய அந்த சோக கதையை அப்படியே எனது மூக்குல விரலை வச்சு கொண்டு அல்லது உதட்டுல கையை வச்சு கொண்டு அப்படியே நம்ம அந்த குட்டி சுவர்களில் அல்ல அந்த இடிபாடுகளில் நின்று கொண்டு காலை ஒரு பக்கம் தூக்கி வச்சு கொண்டு அப்படியே அந்த சோகத்தை படிப்பாங்க. பெரும்பாலும் அந்த பழைய இடங்களின் நினைவு கூர்ந்துதான் கவிதைகள் துவங்கும். அது இருக்கு உலகத்துல உள்ள பொது நியதிகள். ஒன்று இடத்தை சொல்லி துவங்குவாங்க. ஒரு ஏராளமான கவிதைகளை நீங்க எடுத்து பாருங்க. இந்த புர்த ஷரீஃப் இருக்குன்னு சொல்றாங்களே, புர்த ஷரீஃப் சொல்லலாமா இல்லையா எங்க 2வது விஷயம். பூசேரி அவருடைய புர்த ஷரீஃப்ல நீங்க கூட பாத்தீங்கன்னா கவிதை எப்படி தொடங்கும் தெரியுமா? ஒரு இடத்தை சொல்லித்தான் தொடங்குவாரு. எப்படி சொல்றாரு வந்து பூர்த ஷரீஃப்ல முதலாவது கவிதை என்ன வருது,
யாரபி சலிவசி அமின் ததக்கூரி ஜீரானின் பிதி சலமி மசஜி ததம பிமுக்குலத்தி மின் தமி. அப்போ அமின் ததக்கூரி ஜீரானின் பிதி சலம், தூசலம் என்கிற அருந்தளத்தில் இருக்கக்கூடிய காதலனை எண்ணிய கண்ணீர் வடிக்கிறாய் கண்ணே அப்படின்னு தொடங்கும். அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை சொல்லி தான் தொடங்குவாங்க. அல்லது என்ன செய்வாங்கண்டா சிலருடைய போக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எடுத்த எடுப்புலேயே காதலிக்கு ஏசுற அமைப்புல மாதிரி தொடங்கும். இன்னும் சில கவிதைகளை நீங்க பார்த்துருப்பீங்க, சாராயத்தை முதலாவது புகழ்ந்து பாடி போட்டு தான் கவிதை துவங்குவாங்க. இது உலகத்துல உள்ள ஒரு பொது நியதி. பானசுவாதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பானசுவாது ஃபல்பில்யமு மத்பூலு முத்தையமுன் இஸ்ரஹலம் யுஃப்த மக்பூலு வமா சுவாது கதாத்தல் பைனி இத்ரஹலு இல்லாகன் வலிது தர்ஃபி மக்ஹூலு என்கிற சுவாத் என்கிற உலக அழகியாகிய யமன் நாட்டுக்காரி, அவளை படிக்கக்கூடிய நேரத்தில் கவிமன் சுவைர் அப்படித்தான் படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாரு? பான சுவாத், சுவாத் என்னைய விட்டு இப்போ பிரிஞ்சிட்டான். பான சுவாத் ஃபக்கல் பில்யமு மத்பூலுன், அதாவது முத்தையமுன் மத்பூல், இன்றைய தினம் என்ற உள்ளம் உடஞ்சி அவளுக்கு பின்னாலேயே ஒரு ஜாதி அனாதையா போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் எனது கவிதை துவங்கும். இதே மாதிரி வெறும் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய அந்த நினைவழியா தடயங்களை எனது முன்மொழிஞ்சுதான் கவிதையை துவங்குறாரு. கிஃபா, நீங்கள் 2 பேரும் நில்லுங்கள், நபுக்கி நாங்கள் அழுவோம். ஒரு கதை சொல்றாங்க என்னண்டா, இம்ருல் கைஸுக்கு அவங்களோட வாப்பா ஒரு பெரிய புலவர். இம்ருல் கைஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசாகும் வரைக்கும் கவிதைகளே வரலையாம். ஒரு நாள் வாப்பாக்காரர் ஆத்திரம் தாங்க இல்லாம கவி முரசுக்கு பிறந்த இந்த மகனுக்கு கவிதை வருது இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய மலைக்கு மேல ஏத்தி அங்க இருந்து இவனை தள்ளி விடுங்கடான்னு சொல்லி 2 பேர்கிட்ட இவரை கொலை செய்யறதுக்காக வேண்டி ஒரு மலைச்சிகரத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட சொல்லி அனுப்பின நேரத்துல அந்த 2 பேரையும் பார்த்து இவர் படித்ததாக இந்த இதுக்கு கதை ஊட்டிக்கிறானோ அல்லாஹு அலம். கிஃபா நபுக்கி, 2 பேரை பார்த்து சொல்றாங்க. கிஃபா நில்லுங்கள், வகஃப யகிஃபுட அம்ரு தான் என்னப்பா கிஃபா. அப்ப நீங்க 2 பேரும் நில்லுங்க, நபுக்கி நாங்க அழுவோம், சரியா? மீன் திக்ர ஹபீபின், ஒரு காதலனுடைய நினைவை எண்ணி. இப்படிதான் தொடங்கும். நீங்க அதெல்லாம் நினைச்சு கண்டுக்கப்படாது. அது கவிஞர்களுடைய காதல் கற்பனைகளை நீங்க கண்டுக்கப்படாது. சரி, அப்ப கிஃபா நபிக்கு மீன் திக்ர ஹபீபின், ஒரு ஒரு அன்பாளன், ஒரு காதலன். வமன்சில், இன்னும் என்னப்பா ஒரு வீடு. அப்ப ஒரு 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 காதலினதும் ஒரு வீட்டினதும் எனது ஞாபகார்த்தமாக நாங்க அழுவோம். அந்த வீடும் காதலனும் எங்க இருக்கானுங்கள்? பிசுக்கத்தில் லீவா, அதாவது சிக்குத்துல்லிவா என்கிறது ஒரு இடத்துல பேரு, அந்த இடத்துல இருக்காங்க. அது இங்க அந்த சிக்குத்துல்லிவா என்கிற அந்த இடம் எங்க தெரியுமா இருக்குது? பைன தஹூல் ஃபஹௌமலி, தஹூல் என்கிறதும் அதே மாதிரி ஹவுமல் என்கிறதும் அதுவும் ரெண்டும் என்னது இடங்கள் தான், 2 இடங்கள். அப்ப அந்த 2 இடங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சிக்குத்துல்லிவா என்கிற இடம். சிலாக்க சொல்றாங்க சிக்குத்துல்லிவா என்கிற ஒரு மணல் குன்று அப்படின்னு, மணல் குன்றினுடைய பெயர் அப்படின்னு. ஏதோ தஹூல் அதே மாதிரி ஹவுமல் என்கிற அந்த 2 இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்குத்துல்லவா என்கிற மலை குன்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வீடு, அதுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய அந்த காதலன், அவனுடைய ஞாபகார்த்தத்தின் காரணமாக, அந்த மின்னுக்கு காரணமாக நாங்கள் அழுவோம், நில்லுங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர் கவிதையை துவங்குறாரு. கிஃபா நீங்கள் இருவரும் நில்லுங்கள், நபுக்கி அப்படி நீங்கள் இருவரும் நின்றால் நாங்கள் அழுவோம். அதான் என்னது நம்மட இந்த பாடத்துக்குரிய துண்டு. ஏவல் வினை வந்திருக்குது, அதுக்கு பிறகு பக்கா எபுக்கி புகா என்கிற ஃபியல் வந்திருக்கு. அப்ப கிஃபா, அப்ப நீங்க 2 பேரும் அப்படி நின்றால், ஃபஇன் தகிஃபா நீங்கள் இருவரும் நின்றால், நபுக்கி நாங்கள் அழுவோம். அப்ப நீங்கள் இருவரும் நில்லுங்கள் நாங்கள் அழுவோம். மின் திக்ர ஹபீபின் மன்சிலி, ஒரு காதலனையும் ஒரு வீட்டையும் நினைத்து பார்த்து. திக்ரான தக்கரை எதுக்கு ஒரு திக்ரா ஒரு மஸ்தர், அதை நினைச்சு பார்த்து நம்ம கத்துவோம். அந்த காதலனும் அந்த வீடும் எங்க இருக்குது? சிக்குத்தில் லிவா மணல் குன்றுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த சிக்குத்துலிவா எவ்வளத்துல இருக்கிற இடம் மலை குன்று, அது பைன தஹூல் ஹவுமல், தஹூல் ஹவுமல் என்கிற ஒரு இடத்துல பேரு. அங்க அது அரபு பெயர்கள். இன்றைக்கும் சில விசித்திரமான பெயர்கள் இருக்குதானாங்க, நாடுகளினுடைய ஊர்களினுடைய கிராமங்களினுடைய பெயர்கள் இருக்கும். அதுகளை நம்ம சிரிக்கிறதுக்கு இல்லை, அது அந்த பெயர்கள் அப்படித்தான் வச்சிருக்காங்க. ஆனை இரவுன்னு வச்சிருக்கான். இது சில வேடிக்கையான சில பெயர்கள் எல்லாம் இருக்குது, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை விட. சரி, இப்ப பாருங்க சொல்றாங்க, வத்தகூலு என்னடப்பா அவரை முடிஞ்சா அது துண்டு, அது முடியுது இல்லையா? அதுக்கு பிறகு அடுத்து சொல்றாரு இல்லையா, வத்தகூலு நீ சொல்வாய், இத்தினி உக்ரிம்க, அப்படித்தானே? இத்தினின்னு வராது, ஈத்தினின்னு தானே வரும். ஏன்னா அந்த ஹம்சையாவ பெறட்டணும், ஏன்னா மஹமூசுரி சட்டம். ஈத்தினி என்னிடத்தில் நீ வா, உக்ரிம்க அப்படி நீ வந்தால் நான் உன்னை
உனக்கு விருந்தோம்பல் செய்வேன். ஹல் தீனி, ஹல் தீனி, என்னிடத்தில் நீ வருவாயா? அப்படி நீ வருவாய் என்றிருந்தால் உஹத்திஸ்க, நான் உனக்கு சொல்லுவேன், உனக்கு நான் அறிவிப்பேன். ஹத்தசன பேசுறது, அறிவிக்கிறது, சொல்றது, அந்த மாதிரி உனக்கு நான் சொல்வேன். லா தக்ஃபுர், நீ இறை நிராகரிப்பு செய்யாதே. அப்படி நீ இறை நிராகரிப்பு செய்யவில்லை என்றால் ததுகுலில் ஜன்னத்தை, நீ சொர்க்கத்தில் நுழைவாய். அப்ப ஈத்தினி உக்ரிம்கங்கிறதுல வந்து அம்ருஃபியல், ஹல் தீனில வந்து இஸ்திஃபாம், லா தக்ஃபுர்ங்கிறதுல நஹி, இதெல்லாமே தலபு ஃபியல். அதுகளுக்கு பிறகெல்லாம் ஜெஸ்ம் நடந்திருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதுக்கு பிறகு சொல்றாரு வலவு கானல் முத்தகத்திமு நஃபியன், எப்படி ஜுஸும் வரதால யா வருதானே? இல்ல டாக்டர், என்னன்னு கேட்டா நம்ம அதை பார்க்கப்படா. ஹல் தீனில வரக்கூடிய இதை பார்க்கிறோம்ல, ஹல் தீனிங்கிறது வந்து ஒரு இஸ்திஃபாம், ஒரு ஒரு கேள்வி கேள்வி வாக்கியம். அந்த கேள்வி வாக்கியத்துக்கு பிறகு உஹத்திஸ்கன்னு வருது ஜவாபு, அதுக்கு தான் ஜெஸ்ம் நடக்குது, அதுக்கு தான் ஜெஸ்ம் பாரு, அதைத்தான் பாக்குறேன். ஓ ஓ, அதைத்தான் பார்க்கணும். தலபு ஃபியல் வந்து ஜெஸ்ம் செஞ்சிருக்குது. எதுக்கு செஞ்சிருக்குது? அந்த பின்னால வரக்கூடிய என்னது ஜவாபுக்கு தான், ஜவாபுக்கு. சரி, ஓ லா தக்ஃபுருக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, நஹி அடிப்படையில் ஜெஸ்ம் வருது, அது வேற, அது வேற. நம்ம பார்க்கணும் ததுகுலிஜ்னங்கிற அந்த ஜவாபு தான், அதுலதான் என்ன வருது, ஃபா வராத சுட்டி ஜெஸ்ம் வந்திருக்குது. வலவு கானல் முத்தகத்திமு நஃபியன், முந்தி வந்தது நஃபியாக இருந்தால், முந்தி வந்தது என்னது, முன்னால வரக்கூடிய தலபு ஃபியல் நஃபியாக இருந்தால், அவு ஹபரன் முஸ்பத்தன், அல்லது ஒரு முஸ்பத்தான ஹபராக இருந்தால், முஸ்பத்தின் ஹபர்ன்றது வந்து கூற்று வாக்கியம், முஸ்பத்ங்கிறது வந்து உடன்பாட்டு கூற்று வாக்கியம், உடன்பாடு கூற்று வாக்கியம். உடன்பாடுன்னு என்ன அர்த்தம்? அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸா வந்திருக்கு, அது விளங்குதா, ஒரு எஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அது முஸ்பத். லம் யுஜ்ஸமில் ஃபிஅலு பஅதஹு, லம் யுஜ்ஸமில் ஃபிஅலு பஅதஹு, அப்படி வந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபிஅலுக்கு ஜஸ்ம் செய்யப்பட மாட்டாது. ஃபல் அவ்வல், முதலாவதற்கு உதாரணம், அதாவது நஃபி வருகுது, வந்திருக்கு, அதுக்கு பிறகு என்ன வருது, இன்னொரு ஃபியல் வருகுதுன்னா அங்கே ஜிஸ்ம் வராது. உதாரணமா பாருங்க, ஃபல் அவ்வலு நஹ்வு, முதலாவதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மா தஅதீனி துஹத்திசுனா, இங்க மா தஅதீனி, மா தஅதீனா, சாரி மா தஅதீனா, எங்களிடத்தில் நீ வரமாட்டாய், நீ எங்களிடத்தில் வரமாட்டாய் என்கிற ஒரு நஃபி வந்திருக்குது. மா தஅதீனா முதாரியான ஃபியல்ல மா வரலாம், லா தான் வரணும் கட்டாயம் இல்லை, மாவும் வரலாம். லா தஅதீனா அல்லது மா தஅதீனா, ரெண்டும் சரி. துஹத்திசுனா, எங்களிடத்தில் நீ பேசுகின்ற நிலையில், அப்ப இந்த இதுல வந்து நிலையில் தான் கருத்து வருமே தவிர என்ன இல்லை, அங்க ஜவாபுடைய கருத்து அங்க பிறப்பிக்கப்படாது. துஹத்திசுனா என்று ரஃபு செய்வதன் மூலமாக நீ சொல்வா. எப்படி? மா தஅதீனா துஹத்திசுனா, துஹத்திஸ்னான்னு ஜிஸ்ம் செய்யலாது, உஜூபன் கட்டாயமாக இங்க ரஃபு செஞ்சு துஹத்திசுனான்னு தான் நீங்க சொல்வீங்க. வலா யஜூஸு லக ஜஸ்முஹு, அதற்கு ஜிஸ்ம் செய்வது உனக்கு தகாது. லா யஜூஸ்னா ஆகாது, லக்க உனக்கு ஆகாது, ஜஸ்முஹு அதுக்கு ஜிஸ்ம் செய்யல, துஹத்திஸ்னான்னு சொல்ல மாட்டாய். அங்க வந்து நஃபி தான் வந்திருக்குது, நஹி வரல. வகது கலித்த ஃபீ தாலிக சாஹிபுல் ஜுமலி, வகது கலித்த ஃபீ தாலிக சாஹிபுல் ஜுமல், அல்லது வந்து வகது உல்லித்த ஃபீ தாலிக சாஹிபுல் ஜுமலி, அப்படியும் அதை வாசிக்கலாம். கலித்த அல்லது உல்லித்த, கலித்தன்னா மிஸ்டேக் விடுறது, அதாவது தவறு விடுறன்னு சொல்லுவோமே நம்ம, கலத்துன்னா தவறு தானே, கலித்த யகுலத்து கலத்தன், கலித்த என் கலுத்த ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், தவறிழைத்தான், ஐ அஹ்த. உள்ளித்தன தவறுக்குள்ளாக்கப்பட்டான், அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் பிழை அப்படின்னு அவர்கிட்ட பிழை பிடிக்கப்பட்டிருக்குது. வகது உள்ளித்த ஃபீ தாலிக, அந்த விஷயத்துல தவறுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சாஹிபுல் ஜுமல், அல் ஜுமல் என்ற கிதாபை எழுதிய நூலாசிரியர்னு சொல்றாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அல் ஜுமல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்குது, அந்த நகு புத்தகம், அதை எழுதினவர் யாருன்னு எனக்கும் தெரியல, நான் அதை எங்கேயுமே காணல, அதை கொஞ்சம் பார்த்துருக்கிறேன், நான் பார்த்து படுவோம் எனக்கு அது. அப்ப அந்த புத்தகத்தை எழுதின அந்த நூலாசிரியர் என்ன சொல்றார் என்றால், நஃபீக்கு பிறகு என்ன செய்யலாம், ஜெஸ்ம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்துல இருந்திருக்காரு போல. அப்ப அதனால அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டால், சாஹிபுல் ஜுமல், அதாவது ஜுமல் என்கிற அல் ஜுமல் என்கிற அந்த புத்தகத்தை எழுதின அந்த நூலாசிரியர் இந்த மாதிரியான வாக்கியங்கள் ஜெஸ்ம் செய்யலாம்னு சொல்றாரு. ஆனா அது பிழை, அவர் சொன்னது நஃபீக்கு பிறகு என்ன வராது, ஜெஸ்ம் வராது இந்த மாதிரி சொல்றாரு. வசானி நஹு
அந்த தஅத்தீனா துஹத்திசுனா என்ற அந்த வாக்கியம் அது வந்து பாருங்க, அந்த தஅத்தீனா நீ எங்களிடத்தில் வருவாய், துஹத்திசுனா எங்களுக்கு கூறும் நிலையில். இப்ப இந்த வாக்கியத்திலையும் அந்த தஅத்தீனா என்கிறது ஒரு ஹபரியத்தான ஜும்லா, முஸ்பத்தான வாக்கியம், நஃபி இல்ல முஸ்பத்தான ஹபரியத்தான வாக்கியம். அதாவது இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதே மாதிரி எஃபர்மேட்டிவும் அது. எனவே இங்கேயும் என்னது ஜிஸ்ம் செய்ய மாட்டோம் நம்ம. காரணம் என்னன்னு கேட்டால் ஜிஸ்ம் செய்வதற்கு அங்கே தலபு ஃபியலே வரல. பிரஃப்இ துஹத்திசுனா, பிரஃப்இ துஹத்திசுனா, துஹத்திசுனா என்று நீ ரஃபு செய்வதன் மூலமாகத்தான் அப்படி சொல்வாய். அடுத்தது பாருங்க சொல்றாரு, உஜூபன் கட்டாயமாக, பித்திஃபாக்கின் நஹ்வியின் என்றால் எல்லா நஹு துறை அறிஞர்களினுடைய ஏகமனதான உடன்பாட்டை கொண்டு, இத்திஃபாக்ன்ற இத்தஃபக் அலைஹி உலமாண்டால் எல்லோரும் உடன்பட்டிருக்காங்க. அம்மா கவுலுல் அரபி, அரேபியர்களுடைய கூற்றானது, இத்தகல்லாஹ இம்ருஉன் ஃபஅல கைரன் யுசப் அலைஹி என்ற அரேபியர்களுடைய கூற்றானது பில் ஜஸ்மி, ஜஸ்மை கொண்டா இருக்கும். இதர கருத்து என்னது? இத்தகல்லாஹ அல்லாஹ்வை ஒருவன் அஞ்சினான், அதனை இத்தகல்லாஹ இம்ருஉன் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அஞ்சினான். ஃபஅல கைரன், ஃபஅல கைரன் நலவை அவன் செய்த நிலையில், நலவை அவன் செய்த நிலையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சினான் என்றால் யுசப் அலைஹி அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதாவது அல்லாஹுவை அஞ்சி நல்லறம் புரிந்த ஒருவனுக்கு கூலி கொடுக்கப்படும், அதானே அர்த்தம். அல்லாஹுவை அஞ்சி நல்லறம் புரிந்த ஒரு மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படும். இப்ப இந்த வாக்கியத்தில் என்ன வந்திருக்குது என்றால் யுசப் அலைஹின்னு சொல்லி ஜெசும் நடந்திருக்குது. இப்படி யுசப் அலைஹின்னு ஏன் ஜெசும் வந்துச்சு? இப்ப யுசப் அலைஹிர் அசுல் என்னென்றால் அசாப யுசீபு இசாபத்தன் என்றால் நன்மை கொடுத்தான். அசாப சவாபுன்ற நன்மை தானே. அர முலாரி வடிவம் பாருங்க, அசாப யுசீபு இசாபத்தன் ஃபஹுவ முசீபுன் வ உசீப யுசாபு. அப்ப யுசாபு மஜ்ஹூல் வடிவம் அது. அப்ப யுசாபுல நம்ம ஜெஸ்முடைய ஆமில்பட லம் யுசப், அது மாதிரி யுசப்ன்னு என்னது வரும், அந்த ஐங்கலிமா ஹதுவு செய்யப்பட்டு ஜெசும் நிகழும். சரி, அப்ப அங்க ஜெசும் நடந்திருக்கு. இப்ப ஜெசும் செஞ்ச ஆமில் எது, அதுக்கு தான் விளக்கம் சொல்ல போறாங்க. ஃபவஜிஹுஹு, அதுக்கு அது வஜ்ஜிஹ் என்றால் அந்த ஜெசும் செய்யப்பட்ட அந்த விதம் என்னவென்றால், வஜ்ஜிஹ்னா விதம், விதம் என்னவென்றால் அன்ன இத்தகல்லாஹ வஃபஅல, இத்தகல்லாஹ வஃபஅல என்பதானது வஇன்கான ஃபிஅலைனி மாதியனி, அந்த ரெண்டுமே மாதியான ஃபியலாக இருந்தாலும் கூட, எது மாதியான ஃபியல்? இத்தகா எத்தகி இத்திகான் மாதியான ஃபியல், ஃபஅல யஃஅலு ஃபிஅலன் அது மாதியான ஃபியல். அந்த ரெண்டு ஃபியலும் மாதியான ஃபியலாக இருந்தாலும் லாஹிருஹுமா அல் ஹபர், லாஹிருஹுமா அல் ஹபர் அதனுடைய வெளித்தோட்டத்தை பார்த்தோம்னால் அது ஹபரியத்தான கூற்று மாதிரி இருக்கு. ஹபரியத்தான் என்றால் என்னது, ஒரு 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 கூற்று வாக்கியம் மாதிரி இருக்கு. இல்லா அன்ன, அடுத்த பக்கமா, இல்லா அன்னல் முராத பிஹிமா அத்தலபு என்றாலும் அந்த ரெண்டு மாதிரியான ஃபியலை கொண்டும் நாடப்படக்கூடிய அர்த்தம் தலபாகும். வல்மஅன கருத்து என்ன தெரியுமா? அசல் கருத்து லியத்தகில்லாஹ இம்ருஉன் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அஞ்சிக் கொள்ளட்டும். வல் யஃஅலில் கைர வல் யஃஅல் கைரன் இன்னும் அவன் நல்லறம் புரியட்டும். அப்படி புரிவானாக இருந்தால் யுசப் அலைஹி. அப்ப இத்தகல்லாஹ இம்ருஉன் வஃஅல கைரன் யுசப் அலைஹி என்கிற அந்த வாக்கியத்தை மேலோட்டமாக பார்த்தால் மாதியான ஃபியலாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்னது? ஏவல் அர்த்தம். எப்படி? அல்லாஹுவை ஒரு மனிதன் அஞ்சட்டும், இன்னும் நல்லமல் அவன் செய்யட்டும், அப்படி நல்லமல் செய்தால் அவனுக்கு கூலி எனது கிடைக்கும் என்ற வாக்கியம். வகதாலிக்க கௌலுஹு தஆலா, இதே போலதான் அல்லாஹ்வினுடைய கூற்றும். எப்படி? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ذالிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன் யக்ஃபிர் லக்கும் ஃபஜுஸிம. சரி பாருங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், நொம்பலமான வேதனையை விட்டும் உங்களை அது பாதுகாக்கக்கூடியதாவாகிய ஒரு வியாபாரத்தை. அதாப் அலீம்னா நொம்பலமான வேதனை, பெயின்ஃபுல்லான என்னது ஒரு பனிஷ்மெண்ட். அப்ப நொம்பலமான ஒரு வேதனையை விட்டும் உங்களை பாதுகாக்குகின்ற ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அது என்ன தெரியுமா வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்புங்க. வதுஜாஹிது நம்புவீர்கள்.
வத்துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் வந்து அறப்போர் புரிவீர்கள். பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுடைய உயிர்களை தியாகம் செஞ்சு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிங்க. தாலிக்கும் ஹைருன் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், தாலிக்கும் ஹைருன் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அதுவே உங்களுக்கு சிறந்தது. யக்ஃபிர் லக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்கள் பார்த்து இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால், இந்த வசனத்தில் யக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு மன்னிப்பான் அப்படின்ட்டு ஜெசும் நடந்திருக்கு. ஜெசும் செஞ்சா ஆமில் எது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்றாங்க, இந்த யக்ஃபிர் லக்கும் என்கிறதுக்கு ஜெசும் செய்யப்பட்டதுக்கான காரணம், இந்த துமினூன பில்லாஹ் வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் என்கிறதெல்லாம் ஒரு முதாரி முஸ்பத்தான ஃபியலாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் வந்து ஏவல் அர்த்தம். எப்படி, நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா, ரொம்பலமான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் சொல்லி தரட்டுமா? அந்த வியாபாரம் என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹ், ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசிங்க, இந்த ஏவல் கருத்து. வத்துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் என்றால் ஐ ஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியுங்கன்னு அர்த்தம். அவங்க ஏவல் கருத்து இருக்கிறதுனால யக்ஃபிர் அப்படிங்கிறது ஜிஸ்ம் வந்திருக்குது. ஃபஜுஸிம யக்ஃபிர் லிஅன்னஹு ஜவாபுன் லிகௌலிஹி தஆலா, அது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கூற்றுக்கு ஜவாபா இருக்கு. எந்த கூற்று அது? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன. ஏன்னா லிகௌனிஹி, ஏனென்றால் அந்த துண்டு வந்து என்ன அர்த்தத்தில் இருக்குதுன்னா லிகௌனி, அது ஆகிவிட்டதற்காக வேண்டி ஃபீ மஅனா ஆமீனு வஜாஹிது அப்படின்னு சொல்லி அது முதாரிக்கு என்ன அர்த்தம்? அம்ருடைய அர்த்தம். வலைஸ ஜவாபன் லில் இஸ்திஃப்ஹாம், அது இஸ்திஃப்ஹாமுக்கு ஜவாப் அல்ல. எது இஸ்திஃப்ஹாம்? ஹல் அதுல்லுக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா என்கிறதுக்கு என்ன ஜவாபு அல்லன்னு இவர வாதத்தை சொல்றாரு. லி அன்ன குஃப்ரான துனூபி, ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுவதானது லா யதஸப்பபு, அது காரணியாக அமையாது. அந்நஃப்ஸி தலாலா, அப்படி வழிகாட்டுவதற்கு காரணியாக அமையாது. பல் அனில் ஈமான் வல் ஜிஹாத், மாறாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஈமான் இருப்பதும் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதும் ஜிஹாத் செய்வதும் தான் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பகுதிகளோடு நம்ம இன்றைக்கு நிப்பாட்டுவோம் பிள்ளைகள். என்ற இது உங்களுக்கு விளங்கு தானே, என்ன கொஞ்சம் கூடவே போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி இவ்வளவும் போதும். அப்ப நான் இப்ப வாசிச்சதுக்கான சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது விளக்கம் அதுதான் சரியா அல்லது அதை விட வேறு விளக்கமும் இருக்கிறா? அது சரி, நல்ல அது என்னன்னு கேட்டால், இப்ப இப்படித்தானே, என்னண்டா இப்ப ஒரு குறித்த வசனத்தினுடைய இலக்கணம் சம்பந்தமாக விளங்கப்படுத்துறவர் அறியப்பட்ட ஒரு நகோத்துறை அறிஞர் சொல்றாருன்னு அந்த விளக்கத்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயம் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனுடைய ஹக்கீக்கத்தான விளக்கம் என்ன என்கிறது அல்லாஹ் தான் அறிந்தவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க நஹுவ விளங்கப்படுத்த இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அர்த்தம் தானே எழுதும் எப்படின்னா அந்த அர்த்தம் தான் நம்ம கொடுப்போம். அப்படித்தானே இப்ப நம்ம ஒரு பேரறிஞர் விஷயத்தில், அதாவது குறிப்பாக இமாம் இப்னு ஹிஷாம் போன்றவர்கள் எல்லாம் வந்து மிக பேணுதலான ஆக்கள். அவங்கள் வந்து என்னது, இந்த நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அந்த கண்மூடித்தனமாக பதில் சொல்ற ஆள் இல்லை. இப்னு ஹிஷாம் வந்து அவர் நஹூல்ல என்னது அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள். அவரோட டேலண்டை பார்க்கறனா நீங்க முகுனி லபீபில் பார்க்கணும். அவருடைய அருமையான டேலண்டை, ஒருத்தருடைய டேலண்டை நம்ம பார்க்குறது அவருடைய புத்தகங்கள் தானே. அவர் இப்போ மக்களுக்கு விட்டு சென்றவனுடைய முதுசங்கள் தான் நமக்கு அவருடைய பெருமதியை சொல்லுது. நம்ம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுக்கு அவ்வளோ பெரிய கண்ணியம் கொடுக்குறோம். அவர் அப்படி என்னது புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகங்கள் தான் அவருடைய அறிவை நமக்கு பறைசாட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு நஹு துறை அறிஞர் ஒருத்தர் ஒரு குர்ஆனத்துக்கு விளக்கம் சொல்றார் என்றால், அதை மற்றவங்களும் அதை சரின்னு சொல்றாங்க என்றால் அந்த விளக்கத்தை நமக்கு எடுத்துக்க இயலும். இதான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனவே யாருமே சொல்லாம புதுசா ஒருத்தர் காரணமாக முளைச்சுக்கிட்டு அவர் விளக்கம் சொல்ல வருகிறார் பிள்ளை. எனவே அவர் வந்து கண்டிப்பா பார்த்துருப்பாரு, படிச்சிருப்பாரு, அதுக்கான விளக்கங்கள் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பாக பார்த்து தான் ஆராய்ச்சி செஞ்சுதான் சொல்றாரு. அவர் சொல்றதும் சரிதானே, உண்மையும் தானே. என்னது ஈமான் கொள்றது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவது தானே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக இருக்கு. வியாபாரத்துக்கு வழிகாட்டுறது அல்லையே. சரி, எனவே அவர் சொல்றவாறு மாதிரி அந்த சில இடங்கள்ல அப்படி எனது விளக்கங்கள் உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, நஹுத்துறை அறிஞர்கள். அந்த விளக்கங்கள் எனது தப்சீருடைய அறிஞர்களும் ஏற்றுக்கிறாங்க, இந்த விளக்கம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஜுசும் பாரதுக்கு காரணத்தை தானே நாங்க
படிக்கிறோம். பேசுறோம். ஓ ஓ ஓ ஓ, வேற காரணம்னு சொல்லல. அதான் என்ன ஓ ஓ வேற காரணம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. என்ன அப்படி ஒரு காரணம் அப்படி விளங்கல. சில ஆக்கள் நினைக்கிறேன் ஹல் அதுல்லுக்கும் என்கிற முன்னுக்குள்ள அந்த இஸ்திஃபாம சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அதை மறுக்கிறார். அது வராது, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னது மறுக்கிறாரு. இப்னு ஹிஷாம் அப்படி தைரியமா சொல்லுவாரு. என்னது மத்தாக்கள் பிள்ளைய வெளிப்படையா சொல்லுவாரு. அப்படி வராது பாப்பா, இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொள்கையில் இருக்கிற போல விளங்குது. அப்படி வராது, இப்படித்தான் வரும். சரி, பாரக்கல்லா ஃபீக்கு சுக்ரன். நானும் கொஞ்சம் அப்படித்தான் சொல்றேன். என்னன்னு கேட்டா அப்படி வராதுப்பா, இப்படித்தான் வரும். விளங்கல. எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு அதுவும் சுவர் இல்லையோ இதுவும் சுவர் இல்லையோ, அப்படி அந்த மாணவர்களுக்கு குழப்பமைக்குமே. சரி சரின்னு அதுதான் சரின்னு ஒரு உறுதியான நிலைப்பாடு சொல்லணும். தர்ஜி கொண்டு பண்ணிக்கிட்டு போறது நல்லது. சரி, ஹைர் பாரக்கல்லா ஃபீக்கும் சுக்ரன்.